ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோமியோ அண்ட் ஜூலியட். இது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து கிட்டத்தட்ட பெரிய ப்ளே. ஷேக்ஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட 37 ப்ளே எழுதியிருக்காரு இல்லையா, அதில் வந்து பெரிய ப்ளே. கிட்டத்தட்ட இந்த ப்ளே நம்ம ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 to 15 days ஆகும். இப்போ ஆனால் அந்த ஃபுல் ப்ளே நம்மளுக்கு கொடுக்காம நம்ம வந்து சின்ன கிளாஸ் தானே படிச்சுருக்கோம் ஃபஸ்ட் இயர் எல்லாருக்குமே பொதுவாக. அதனால் அந்த பிளேயில் வர ஆக்ட் 2ல் வந்து சீன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி சீன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபீமேல் கேரக்டர் ஜூலியட்டா ஹீரோயின் வந்து அவங்களோட வீட்டில் இருந்து அந்த பால்கனியில் வந்து நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ரோமியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரோமியோ ஃப்ரெண்டுக்குங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் அந்த தோட்டத்து வழியாக போயிட்டு அந்த பெரிய மரத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மரக்கிளையில் நின்று பால்கனியில் நின்றுட்டு இருக்கிற ஜூலியட் கிட்ட வந்து பேசுவாங்க. 2 பேரும் லவ்வை பரிமாறிக்கொள்வாங்க, அவங்களோட உணர்ச்சி வசத்தை பரிமாறிக்கொள்வாங்க, அவங்களோட அந்த ரொமான்ஸ் வந்து பரிமாறிக்கொள்வாங்க. அதுதான் வந்து அந்த சீனில் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன நடக்குதுன்றதை இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த பால்கனி சீனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி நான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா 1564 ஏப்ரல் 1564 வந்து பிறந்திருக்காங்க. 23 ஏப்ரல். அதே 23 ஏப்ரல் 1616 வந்து இறந்துருவார். இவர் வந்து ஒரு பிளே ரைட்டர், போயட் அண்ட் ஆக்டர். நிறைய போயம் எழுதியிருக்காரு, சானட் எழுதியிருக்காரு. He regarded as the greatest writer in the English language and the world's pre-eminent dramatist. இவர் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு dramatist ப்ளஸ் வந்து ஒரு கிரேட்டர் ரைட்டர்னு சொல்கிறோம். He is often called England's national poet. இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் மாதிரி அந்த காலகட்டத்தில் யாருமே வந்து அந்த பிளேவும் அந்த போயமும் வந்து எழுதுனதே கிடையாது. On the Board of Avon, or simply the Board, his extended works including collaboration consist of some 39 plays and 154 sonnets. கிட்டத்தட்ட அவர் லைஃப்பில் 39 பிளே எழுதியிருக்காரு, 154 sonnets வந்து எழுதியிருக்காரு. 3 long narrative poems and a few other verses, some of the uncertain authorship. கிட்டத்தட்ட ஒரு 3 ரொம்ப லாங்காக போகிற ஒரு நரேட்டிவ் போயமும் எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு சில வெர்சஸும் எழுதியிருக்காரு. His plays have translated into every major living language and are performed more often than those of any other playwright. ஸோ இவரோட அந்த பிளே எல்லாமே நிறைய இப்போ நம்ம வழக்கில் பேசிகிட்டு இருக்கிற எல்லா மொழிகளிலுமே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவரோட பிளே எல்லாமே நாடகமாகவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா காலேஜ், திருச்சி. நானே வந்து போயிட்டு ஜூலியஸ் சீசர் நாடகம்லாம் வந்து போட்டிருக்கேன். அவங்க வந்து வில்லன் வருவேன். ப்ரூட்டஸ்க்கு வந்து ப்ரூட்டஸ் பக்கத்தில் கேசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வரும்ல, ஃபஸ்ட்டு வந்து ஆண்டனியை குத்துறது. ஸோ அதிலலாம் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நிறைய ஞாபகங்கள் வருது. ஓகே, டன். இப்போ Shakespeare remains arguably the most influential writer in the English language, and his works continue to be studied and reinterpreted. அதாவது அவரோட பிளே வந்து இழுக்காத ஒரு இது சப்ஜெக்டே கிடையாது. பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி தனி ஒரு சப்ஜெக்ட், ஒரு யூனிட்டே வரும். யூனிட் இல்லை, ஒரு சப்ஜெக்டே உங்களுக்கு வந்து ஒரு ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரே வரும். நான் படித்தனால சொல்கிறேன், 3rd இயரில் வரும். அது வந்து கோர் பேப்பர். அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப ஒரு எல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். ஸோ நம்ம தலைவன் தான் வந்து ஷேக்ஸ்பியர், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஷேக்ஸ்பியர் வாஸ் born and raised Stratford upon Avon, Warwickshire. At the age of 18 he married Annie Hathaway. ஸோ இவர் வந்து அப்பான் ஆவான் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. இவங்க வந்து ஆனி ஹேத்தே வந்து 18 வயசு இருக்கும்போது மேரி பண்ணிட்டாங்க. வித் whom had 3 children, சுசானா, ஹாம்னட் அண்ட் ஜூடித். ஸோ ஷேக்ஸ்பியருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து சுசானா, ஹாம்னட், ஜூடித் அப்படின்னு ஒரு 3 பசங்க வந்து இருக்காங்க. சம்டைம்ஸ் between 1585 and 1592 he began a successful career in London as an actor, writer and part ஓனர். ஸோ இவர் வந்து 1592 1555லேருந்தும் 1592 வரைக்கும் ஒரு நல்ல ஆக்டராகவும், நல்ல ரைட்டராகவும், ஒரு நல்ல ஷேரராகவும் இருந்திருக்காரு. பிளேயிங் கம்பெனி கால் லார்ட் சாம்பர்லின் மேன், லேட்டர் known as his கிங்ஸ்மேன் ஆஃப்டர் த accession of King James IV of Scotland to England throne at the age of 19 around. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்ல, நம்ம இது மட்டும் படித்தா போதும். நம்ம எங்கே பிறந்து. ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி தான். 23 ஏப்ரல் 1564 பிறந்திருக்காரு வார்விக்ஷைர், இங்கிலாண்டில். 23 ஏப்ரல் 1616 வந்து இறந்துடுறாரு அவரோட 52வது வயசில்.
ஸோ இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிட்டி, அது ஒரு ஆக்குபேஷன் பிளே ரைட்டர், ஒரு பாய்ட். அப்புறம் வந்து இவர் வந்து 1885 1613 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட எலிசபெத் நேரா ஜேக்கப் நேரான்னு சொல்லுவாங்க. இவரோட ஆர்கனைசேஷன் வந்து கிங்ஸ்மேன். நோட்டபிள் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட 37 பிளேவும் தான். இவரோட மொமெண்ட் வந்து இங்கிலீஷ் ரெனைசான்ஸ். இவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து அனா ஹேத்தே. சில்ட்ரன் 3 பேர் நான் சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கதைக்கு போயிடலாம். ஓகே, கதையில் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் poetical sense in Romeo and Juliet is the scene in which Romeo sneaks away from his friends and enters Caplet's garden and meets Juliet, who is standing in her balcony gazing at the stars. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோவில் என்ன நடக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஜூலியட் இருக்காங்களா, அவங்க வந்து பால்கனியில் நின்று அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரோமியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் வந்து சொல்லிடுறேன். மர்க்ஷியோ, பென்வாலியோ, அப்புறம் வந்து ஆமாம், அவங்க 2 பேர் கூட சுற்றிட்டு இருந்தவன் டக்குன்னு நம்மளுக்காக ஜூலியட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானோடனே டக்குன்னு அவங்கள விட்டு எஸ்கேப் ஆகிட்டு அவங்க அந்த ஜூலியட் இருக்கிற ஒரு கார்டனில், கேப்லெட் அந்த கார்டன் பேர், அந்த கார்டன் ஃப்ரூட் கார்டன், அதுக்குள்ளே எகிரி குதித்து நம்மளால் அப்படியே மரத்தில் ஏறி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஜூலியட் கிட்ட அப்படியே போய் நின்று ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். Both the lovers are emotionally keyed up and speak poetic passage instinctively. நான் உணர்ச்சி வசப்பட்டு. ஓகே, இந்த ஒரு கான்வர்சேஷன், இந்த ஒரு மீட்டிங் வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட் 2 பேருக்குமே வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கவிதை மாதிரி 2 பேருமே வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற மொழி வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப 2 பேரும் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இது போயிடலாம். ரோமியோ பிஃபோர் டாக்கிங் ஜூலியட். ரோமியோ வந்து ஜூலியட்டை பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ரோமியோ இஸ் enraptured by Juliet refoulement eyes seen through the balcony window. He pours out series of stellar images. ஸோ ரோமியோ வந்து அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பரவசம் அடைஞ்சிட்டான். ப்ளஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் ஜூலியட் வந்து கோவமாக, அவள் லேட்டாக வந்ததுக்கு கோவமாக அவளோட கண்ணை வந்து செவக்கும்போது அப்படியே பயங்கரமாக அந்த கண்ணை வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோமியோ வந்து வர்ணிக்கிறதா இருக்கட்டும். ப்ளஸ் வந்து அப்படி ப்ளஸ் இவங்க வந்து அந்த விண்டோ பக்கத்தில் நிற்கிறது எப்படி இருக்குன்னா, he pours out series of stellar images. அவங்களோட நிறைய அந்த நட்சத்திர படங்களில் வந்து வரிசையாக அப்படியே அடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கான். ஹர் ஐஸ் ஆர் லைக் த சன். அவளோட கண் வந்து பார்க்குறதுக்கு சும்மா சூரியன் மாதிரி இருக்கான். தே டிஸ்பெல் த டார்க்னஸ் ஆஃப் த நைட். அவளோட கண்கள் சூரியன் மாதிரி இருக்கனால அந்த டார்க்னஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருமா, அப்படியே பிரைட்னஸாக இருக்குமா அவள் இருக்கிற இடம். If her eyes and stars exchange their position, the stars in her eye socket would be shamed by her shiny cheeks. Suppose இந்த நம்ம ஜூலியட்டோட ஐஸும் கண்ணும் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களும் வந்து இடம் மாறி உட்காந்தா அவள் கண்ணில் இருக்கிற அந்த கருவிழியில் இருக்கிற அந்த கண் குழியில் இருக்கிற அந்த ஸ்டாரோட ஷைன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டே வந்து அந்த ஸ்டார்கள்லாம் வெக்கப்பட்டு, எதை பார்த்து வெக்கப்படணும், அந்த ஸ்டார் வந்து நம்மளோட ஜூலியட்டோட அந்த ஷைனி சீக்ஸ், அந்த கன்னங்கள் இருக்குல்ல, வலுவழுப்பான கன்னங்கள், அதை பார்த்து பயங்கரமாக வெக்கப்படும். அழகாக இருக்குது, நம்மளோட அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஷேக்ஸ்பியர். செமையாக வர்ணிச்சிருக்கான் அப்பா ஜூலியட்டை. ஓகே, ஹர் ஐஸ் ரீப்ளேசிங் த மிஸ்ஸிங் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. நம்ம ஜூலியட்டோட கண்கள் வந்து நம்ம வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா இவளோட கண்களே போதும் அந்த உலகத்தை வந்து வெளிச்சமாக காட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர். Scientific so brightly the birds would mistake it for dawn and start chirping. உடனே ஜூலியட் வந்து கண் வெளிச்சு பார்த்தானா ஸ்டார்ஸ் மாதிரி வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. உடனே இருட்டாக இருக்கிற இடத்துல ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற பறவைங்க நம்ம ஜூலியட்டோட ஐஸை பார்த்தோன்னே ஒரு வேளை விடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குங்களாம். எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். ரோமியோ இஸ் நாட் ஃப்ளாட்டரிங் ஜூலியட், பேஷன் இஸ் மேட் தம் poetic. ரோமியோ வந்து ஜூலியட்டை வந்து புகழ்ந்துலாம் பேசலை, பட் வந்து அதை ஒரு கதை மாதிரி ஒரு தத்துவ பொயட்டிக் மொழியில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கானா. இது எல்லாமே நம்ம ஷேக்ஸ்பியரோட வேலை தான். சும்மா வார்த்தைகள் எப்படி விளையாடுது பாருங்கள்.
ஓகே நெக்ஸ்ட், ரோமியோ அண்ட் ஜூலியட் அன்ஃபோல்ட் தேர் தாட்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னா என்ன மீனிங்னா, எஸ், ரோமியோ அண்ட் ஜூலியட் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபோல்ட்னா ஒரு பிரிக்க முடியாத ஒரு ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரே வகையான ஒரு தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எண்ணங்கள். ஜூலியட் இஸ் அலார்ம்ட் டு see ரோமியோ ஆஃப் த enemy family exposing herself to grave risk for her sake. அப்படின்னா என்ன நினைக்கிறான்னா, ரோமியோ வந்து நம்ம வந்து ஜூலியட் என்ன நினைக்கிறான்னா, ரோமியோ வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம், ஆனால் ரோமியோ வந்து நம்மளுக்கு எதிரான, நம்ம இனத்துக்கு எதிரான ஒரு ஆள், நம்ம ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஏற்கனவே எனிமி சண்டை போயிட்டுருக்கு, இதனால் வந்து இறந்துருவானோ அப்படி அந்த இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து செத்துருவானோன்ற பயத்தில் அவர் கலங்குறா நம்ம ஜூலியட். வித் அ சைல்ட் லைக் நேவிட்டி அப்படின்னா வந்து ஒரு குழந்தை போன்ற ஒரு அப்பாவித்தனமாக வச்சுட்டு அப்படி நினைக்கிறா, அதுதான் வந்து சைல்ட் லைக் நேவிட்டி. She wants him to disassociate himself from the hostile Montague family. இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த மான்டாக் அப்படின்ற ஒரு கொடூரமான ஒரு ஃபேமிலியிலேருந்து இவனை வந்து நம்ம வந்து அந்த விரோதமான ஃபேமிலியிலேருந்து அவனை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து விரும்புகிறான். ஏன்னா அங்கேருந்து அவன் வந்து ஈஸியாக இறந்துருவான், ஏன்னா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. டஃப் யுவர் நேம், அதாவது ரோமியோ உன்னோட நேமை வந்து கலட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஷீ ஷேஸ் அஸ் இஃப் இட் இஸ் ஈஸி லைக் டிஸ்கார்டிங் ஒன்ஸ் க்ளோத். ஸோ இப்போ வந்து நான் கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னா வந்து அப்படி சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீனை தாங்க போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் தப்பாக பார்க்கணும். ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேலையுமே லவ் இருக்கும், கிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். ஸோ டஃப் யுவர் நேம் அப்படின்னா வந்து உன்னோட இதை வந்து கழட்டி வச்சிரு, உன்னோட நேமை. ஷீ சேஸ் அஸ் இட் இஸ் ஈஸி லைக் டிஸ்கார்டிங் ஒன்ஸ் க்ளோத். நம்ம வந்து சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு நேமை கழட்டி வச்சிருன்னு சொல்லி ஜூலியட் வந்து ரோமியோ கிட்ட சொல்கிறான். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கேரக்டர் தட் ஷீ செரிசஸ். ஸோ இதுதான் வந்து உன்னோட உண்மையான ஒரு குணம், இந்த குணத்தை வந்து நான் எப்போயுமே, இந்த சரியான குணத்தை எப்போயுமே நான் வந்து போற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஸ் வுட் ஸ்மெல் ஸ்வீட் ஈவன் இஃப் இட் இஸ் கால்டு பை சம் அதர் நேம். ரோஸ் வந்து எப்போயுமே ஸ்மெல் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அது வேற ஒரு சொல்லி ஒரு சாக்கடையில் வளர்ந்த மலரேன்னு சொன்னால் கூட ரோஸ் வந்து நம்மளை சுகமளி அந்த ஒரிஜினல் மனத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஜூலியட் ரோமியோவான நீ, உனக்கு இருக்கிற நல்ல குணங்கள், நீ வந்து ரோமியோ இல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் உனக்கு ரோமியோக்கு இருக்கிற அந்த ஒரிஜினல் கேரக்டர் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறா ஜூலியட் நம்ம ரோமியோவை. ஸோ ரோமியோ would be admirable even if he assumed some other name. ரோமியோ வந்து வேற ஒரு நேம் கூப்பிட்டாலும் அவனோட நல்ல குணங்கள் வந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இதில். ஓகே நெக்ஸ்ட், ஜூலியட் emphasize on marriage. ஜூலியட் emphasize on marriage திருமணத்திற்கு அந்த ஜூலியட் கொடுக்கும் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூலியட் இஸ் averse to furious dealings outside wedlock. ஸோ ஜூலியட் வந்து என்ன பண்ணுறான்னா, திருமணத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு அற்பத்தனமான சண்டையை வந்து வெறுக்கிறா. அது சின்ன சின்ன சண்டைகள் அற்பத்தனமாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வெறுக்கிறா. கல்யாண டைமில் ஷி ஆஸ்க் ரோமியோ டு ஃபிக்ஸ் த டைம் அண்ட் பிளேஸ் வேர் தே குட் மீட் அண்ட் solemnize their marriage. ரோமியோ கிட்ட வந்து ஜூலியட் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம கல்யாணத்தை வந்து சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணு, டைமு பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணு, நம்ம கையை மீறி போயிட்டுருக்கு நம்மளோட விஷயங்கள் எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சாலமனைஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அட் தட் சேம் டைம் ஷீ இஸ் பர்டிகுலர் தட் ஹீ ஷுட் நாட் mistake her haste for immodesty. haste for immodesty-னா வந்து ஹேஸ்ட்னா வந்து அவசரப்படுத்துறது, இம்மாடஸ்ட்னா வந்து வெக்கமற்ற. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜூலியட் வந்து ரோமியோ கிட்ட சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வெக்கமோ எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு அவசரமோ வந்து படவே இல்லை. she says that she can maintain an air of standoffishness if he wants her to. ஸோ சப்போஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவளை வந்து விரும்பினால் அவள் வந்து விரும்பும்போது ஒரு நிலைப்பாட்டை வந்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம கரெக்டான டெசிஷன் எடுத்தோம்னா நம்மளை யாருமே மாற்ற முடியாது, நம்மளோட நிலைப்பாட்டில் நம்ம கரெக்டாக இருப்போம் நம்மளோட டெசிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜூலியட்ஸ் அன்வில்லிங்னஸ் டு பார்ட் வித் ரோமியோ. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலியட்ஸ் அன்வில்லிங்னஸ் டு பார்ட் வித் ரோமியோனா, ரோமியோ
ரோமியோ வந்து எதுக்கு வந்து அவன் வந்து தயாராக இல்லை, செயல்பட ஜூலியட்டோட விருப்ப நிலையில் அவன் தயாராக இருக்கானா அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. ஹேவிங் அசன் ஓகே. ரோமியோ இஸ் நாட் அ ஃப்ளஷி லவர். ஒரு ஜூலியட் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறான்னா, ரோமியோ வந்து ஒரு காமத்துக்காக லவ் பண்ணுறவன் கிடையாது, ஒரு உடலுக்காக லவ் பண்ணுறவன் கிடையாது, அவன் மனசை பார்த்து லவ் பண்ணுறவன் சொல்கிறான். ஜூலியட் பிட்ஸ் ஃபேர்வெல் டு ஹிம். ஆனால் ஜூலியட் வந்து இப்போ பிரியிற டைம் நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. பட் ஷீ கேனாட் பியர் செப்பரேஷன் ஈவன் ஃபார் அ வைல். ஆனால் அவளால் வந்து கொஞ்ச நேரம் கூட ரோமியோ விட்டு பிரிஞ்சு, ஏன்னா 2 பேருமே செம லவர்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ரோமியோவை விட்டு கொஞ்ச நேரம் கூட ஜூலியட்டால் பிரிய முடியல. ஆனால் பிரியணும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது. She calls him back softly as a falcon trailer with the falcon he trains. எவன் ஒருத்தன் பாலைவனத்துலேயும் எங்கேயோ ஒரு பருந்தை வந்து எப்படி எவ்வளோ அழகாக சாஃப்டாக மென்மையாக ட்ரைன் பண்ணுவானோ, அவன் கூப்பிட்டா எவ்வளோ அழகாக வந்து அந்த பருந்து உட்காருமோ, அதே மாதிரி நம்ம ரோமியோ வந்து ஜூலியட் வந்து ரோமியோ ப்ளீஸ் கம் அப்படின்ற மாதிரி சாஃப்டாக வந்து கூப்பிடுறாங்களாம். The meeting comes to an end with the nurse taking away Juliet and Romeo deciding to seek the guidance of his well-wisher Friar Lawrence. இந்த கான்வர்சேஷன் முடியும் போது வந்து டக்குன்னு ஒரு நர்ஸ் வந்து நம்ம ஜூலியட் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ரோமியோ வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி தேவைன்னு சொல்லிட்டு அவனோட வெல்விஷரான ஃப்ரையர் லாரன்ஸை போய் சந்திக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட் the revelation of characters of the lovers. அப்படின்னா வந்து காதலர்களின் பாத்திரங்களின் வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். காதலர்களின் அவங்க கேரக்டரோட வெளிப்பாடுன்னு அர்த்தம். இந்த சீன் ரிவீல்ஸ் ரோமியோஸ் போல்ட்னஸ். இந்த சீன் வந்து எதை ரிவீல் பண்ணுதுன்னா, ரோமியோவோட அந்த துணிச்சலை வந்து ரிவீல் பண்ணுது. ஹீ சேஸ் தட் ஹீ வுட் ரிஸ்க் ஹிம்செல்ஃப் டு எனி எக்ஸ்டென்ட் இன் ஆர்டர் டு அட்வான்ஸ் ஹிஸ் லவ். அவனோட லவ்வுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், எவ்வளோ தூரம் வேணா ரிஸ்க் எடுப்பான், அவனோட உயிரை கூட பணைய வைப்பான்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஆர்ச்சர்ட் சீன். ரோமியோ பிளேஸ் அ பாசிவ் ரோல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஒரு சீன் நடக்கும் ஃபஸ்ட்டு சீனில். அப்போ ஜூலியட் சொல்கிற எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருப்பான். பாசிவ் லிசனர் இருப்பான். அமைதியாக ஜூலியட் என்ன சொல்கிறாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான், ஒரு பொட்டி பாம்பாட்டம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இஸ் டன் பை ஜூலியட். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூலியட் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. நம்ம ரோமியோ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் ஜூலியட் சொல்கிறது. ஹர் அர்ஜ் டு get married show her consent for chastity. ஸோ இவ வந்து திருமணத்தை வந்து செய்து கொள்றதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுறான்னா, அவளோட கற்பு மீதான அக்கறை வந்து ஏன் இவ்வளோ அன்பு காட்டுறா ரோமியோ மேலேனா, ரோமியோ மட்டும்தான் லவ் பண்ணுறா. ஸோ ரோமியோ தான் அவளுக்கு வந்து புருஷனாக வரணுன்றதுக்காக அவளை கல்யாணம் பண்ணி சொல்லி அவசரப்படுத்துறது எதுக்குன்னா, அவளோட கற்பு மீதான ஒரு அக்கறையை வந்து இந்த இடத்துல வந்து காட்டுது. த மென்ஷன் ஆஃப் ஃப்ரையர் லாரன்ஸ் அஃபர்ட்ஸ் அ ரே ஆஃப் ஹோப். இந்த ஃப்ரையர் லாரன்ஸை இந்த கதையில் எப்படி ஒரு சொல்லியிருப்பாங்கன்னா, அவனோட வெல்விஷர் ப்ளஸ் வந்து ஒரு நம்பிக்கையின் ஒரு ஒரு கதிராக வந்து ரேஸ்னால் வந்து சூரிய கதிர்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்பிக்கையின் ஒரு ஒளியாக வந்து ரோமியோ வந்து நம்ம ஃப்ரையர் லாரன்ஸ் வந்து பார்க்குறோம். தி லவர்ஸ் ஆர் நாட் என்டையர்லி ஃப்ரெண்ட்லெஸ். அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க போகிறதில்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற போகிறாங்க. கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, thus the scene is one of purely of lovers dialogue. இந்த சீன் எல்லாமே வந்து ஒரு பால்கனியில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஜூலியட் அண்ட் ஒரு அழகான ஒரு லவ்வர் ரோமியோ, அவங்க 2 பேரும் அந்த சும்மா அப்படி ரொமான்டிக்காக பேசிக்கிற அந்த சீன் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து காட்டியிருக்காரு. பியூர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ்வர்ஸோட பைட்டிக் டைலாக்ஸாக தான் இந்த சீன் இருந்திருக்கு. பட் இட் ஹேஸ் அ லிரிக் பியூட்டி சர்பாஸ்டு இன் ஷேக்ஸ்பியர். ஸோ இதில் வந்து ஷேக்ஸ்பியர் அவரோட அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கான ஒரு அதிக ஓவர் ரியாக்ட் பண்ணாத ஒரு மிஞ்சாத சீனாக கொடுத்துருக்காரு. இட் இஸ் மெனி வேஸ் கன்வென்ஷனல். இது வந்து ஒரு பல வழிகளில் வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயத்தை லவ்வில் வந்து கையாண்டிருக்காரு. திஸ் சீன் வித் இட்ஸ் லிரிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட். இதில் வந்து ஒரு நம்மளை வந்து மயக்கிற ஒரு பாடல் வரியையும் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு அவங்களோட டயலாக்ஸில். ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த பால்கனி சீன், அந்த லவ் ரொமான்டிக்கில் இட்ஸ் ஈஸிலி ஃபர்ஸ்ட் திங் இன் த பிளே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இது நடந்திருக்கு. இட் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் த மேஜிக் எக்ஸ்பிரஷன் தட் பொசஸ்ட் த ஏர்லி ஷேக்ஸ்பியர் அண்ட் அக்கவுண்ட்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஷேக்ஸ்பியர் பிளேயில் இருக்கிற லவ் அப்படியே பிரதிபலிக்குது. ப்ளஸ் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த பேரை கேட்டாலே சும்மா நம்மளுக்கே வா அப்படின்றவங்களை அந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு.
ஃபார் த யூனிவர்சல். இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு லவ் கிடையவே கிடையாது. ஷேக்ஸ்பியரால் மட்டும்தான் அதை வர்ணிக்க முடியும். டைம்லெஸ் அப்பீல் ஆஃப் த பிளே. இது வந்து ஒரு ஷேக்ஸ்பியரை கொண்ட ஒரு மாயை செயலாகவே இருக்கும். ஒரு நாடகத்தின் ஒரு காலமற்ற முறையீடாக போய்கிட்டே இருக்கும். டைம்லெஸ்னால் இன்ஃபினிட்டிவ் போய்கிட்டே இருக்கும். இந்த லவ் ஸ்டோரி வந்து எந்த காலத்துலேயுமே அழியாது. அது பாட்டுக்கு ஜாலியாக போய்ட்டு. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி ஹன்சிகா நடித்த படம் கூட ரோமியோ ஜூலியட், அந்த டைட்டில் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஓடி ரோமியோ அண்ட் ஜூலியட். இப்போ நம்ம கூட இவங்களை ஒரு லவர்ஸாக பார்த்தோன்னா இவன் பெரிய ரோமியோ அண்ட் ஜூலியட்டு சேர்ந்துருவாங்களா அப்படி. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு 2 பேருமே செத்து போயிடுவானுங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சீன் வந்து 2 பேருமே வந்து சூப்பராக அந்த ரொமான்ஸில் இருந்த அந்த பொயட்டிக் ஒரு லாங்குவேஜில் பேசின ஒரு சீனை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இதுக்கப்புறம் வந்து மேக்பெத் இருக்குது, அதுவும் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு எஸ்ஏ போட்டுடுறேன். இன்னும் ஒரு சிலதுக்கு எஸ்ஏ 1 வேர்ட்ஸ் போடாமல் இருக்குது, அதையும் போட்டுறேன். த ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி ஜவஹர்லால் நேரு, அதுக்குரிய எஸ்ஏ போட்டுட்டேன். 1 வேர்ட்ஸ் போடணும். அப்புறம் மேக்பெத் ஜூலியஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. எப்பா நீங்கள் போகலாம்ப்பா, கிளம்பலாம்ப்பா, வாங்கப்பா. சோபி கிளம்பு. நீங்கள் கிளம்பி வெளியே வரக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சிருவேன். அப்படியே கிளம்பு. சரி, டக்குன்னு பார்த்துட்டு கிளம்பு. பாடுறான். உனக்கு எவ்வளோ வேணுமா பாடுறாங்க, உனக்கு பிடிச்சதுடா. இது முடிஞ்சோடனே போய் கிளம்புங்க. என்னப்பா?